கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் ஒரு சேதம் இல்லாமல், ஒரு போராட்டம் இல்லாமல் சமாதானமாய் கர்த்தர் நடத்தும்படியாக தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உமது கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு புதிய புதிய வார்த்தையினாலே எங்களுக்கு நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த 8ஆம் மாதம் 1ஆம் வாரத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுமந்து கொண்டு போகும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை மறைத்து என் தேவன் எங்களுக்காக இறங்கி பேசுவீராக. ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, மனம் உருக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் ஆண்டவரே, அக்கிரமத்தை அகற்றுகிற தேவன் ஆண்டவரே, பரிசுத்தராய் இருந்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த வேதத்துக்குள்ளாக ஆண்டவரை வழி நடத்துவீராக. ராஜா ஆண்டவரே, தாசரை மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior. இன்று தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. இதைகளை சற்று கவனியுங்கள். Lean into the word of God. எல்லோரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். Let us all turn your pages. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், Why I am saying this? கர்த்தருடைய வருகை என்கிறது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. The visitation of God is very very soon. அவர் அதிகமாக ஆலயத்திற்கு தான் வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. Bible says oftenly he is coming to his church. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, ஆலயம் என்கிறது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடம். church is a wonderful place appointed by God. வேதத்தில் தேவாலயத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் சபைகளை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் அந்த சபையின் வல்லமையை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். There are many evidence recorded in the Bible about the temple of the living God. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அத்தியாயம். James chapter 4. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். Chapter 4 of James. அதிலே 5வது வசனங்களையும் 6வது வசனத்தின் திருமறைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 5 and 6. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். கரகோஷங்களை எழுப்பி ஆண்டவருக்கு 3 நிலையா சொல்லணும். ஆமென். நம்மிலே வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமாய் கிருபைகளை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ஆயுசு நாட்கள் ஒரு நாளும் முடிந்து போவதே இல்லை. தாழ்மையாய் வாழும் மனிதனுக்கு அவர் கிருபைகளை கொடுக்கிறார். He giveth grace unto the humble. ஆண்டவர் ஒருவனுக்கு விரோதமாய் நிற்கிறார். He resists somebody. பெருமை உள்ள மனுஷனுக்கு, to the haughty minded, தன்னை பெருமையாக எண்ணிக்கொள்ளும் மனுஷனுக்கு, to the prouded people. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, நம்மிலே வாசமாயிருக்கிற தேவன், the spirit that dwelleth in us, நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். the spirit that dwelleth in us is envy. சாலமன் அரசன் சொன்னான், King Solomon said, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிதாயிருக்குமா. it is good for soul to fulfill the desires. தாவீது அரசன் சொன்னான், David said, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல் என் ஆத்துமாய் வாஞ்சிக்கிறது என்றான். how the deer pant for the waters, my soul also panteth unto thee. இந்த வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Look at the scripture now. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should understand the scripture. வேதம் சொல்லுகிறது, நம்மிலே வாசமாயிருக்கிற ஆவியானவர், the spirit that dwelleth in us, அவர் 3 விதத்தில் செயல்படுகிறார். in 3 ways he acts. ஒன்று ஆவியாய் நம்மிடத்தில் செயல்படுகிறார். the way of spirit. மற்றொன்று கர்த்தராய் செயல்படுகிறார். மற்றொன்று குமாரனாய் செயல்படுகிறார். and the
son. மற்ற ஒரு விதத்தில் நமக்கு அவர் எப்படி செயல்படுகிறார்? How the Lord நமக்கு சகோதரனாகவும் செயல்படுகிறார். as a brother. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. நம்மிலே வாசமாயிருக்கும் ஆவியானவர் என்று The சொல்லுகிறார். spirit that dwelleth in us. இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Listen to the word of எத்தனை God. பேருக்குள் இந்த வைராக்கியம் இருக்கிறது? How many have that zeal? அநேகருடைய வைராக்கியம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. Today people give up the zeal of God. ஒரு ஐஸ் கரைகிறது போல அவருடைய வைராக்கியம் கரைந்து Their கொண்டிருக்கிறது. zeal melt like a ice. தேவன் சொன்னார். Bible says. ஆனால் தாவீது அரசன் சொன்னான், King David says. தேவனே, Lord, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றான். I am consumed by the zeal about your house. அதாவது தேவனுடைய வீட்டை குறித்து, Zeal about God's தேவனுடைய temple. சபையை குறித்து, To the church of God. தேவனுடைய ஆலயத்தை To குறித்து, the temple of the living God. ஆண்டவரே, Lord, என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது I am என்கிறார். consumed by the zeal. நம்மிடத்திலே தேவனுடைய வீட்டை குறித்த பக்தியும் இல்லை, வைராக்கியம் இல்லை. We don't have zeal and we don't have a தேவனுடைய godliness. ஆலயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்துவதில்லை. When you see the temple of the Lord, we are not giving the glory to the temple of the living அதற்கு God. சில அறிவாளி பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள், Some scholars say கொரிந்து புஸ்தகத்தை எடுத்து நீங்களே அதற்கு ஆலயம் என்று you are the சொல்லுகிறார்கள். temple of the living God. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். dwelling within you. இவர்களை காட்டிலும் ஒரு அறிவாளி இருக்கிறார். More than them somebody. அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். He is the Lamb of God. கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களேன். Say hallelujah. பத்துமன் தேவனுடைய தரிசனத்தை காண்கிற யோவான் சொல்லுகிறான், John says in Patmos Island, பூமியிலே 12 வாசல்களை பார்த்தேன், there are 7 gates பரலோகத்திலே of the earth. வாசல்களை பார்க்கிறேன், In heaven also, ஒவ்வொரு வாசலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, that is named for ஆனால் every gate. தேவாலயத்தை நான் பார்க்கவில்லை, I never seen அதற்கு gate. ஆட்டுக்குட்டி ஆனவரே ஆலயம் என்று The சொன்னான். Lamb of God is a church for them. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? What is the meaning of the temple of God? வைராக்கியம் யாருக்குள் இருக்கிறதோ அதுதான் தேவாலயம். Whomsoever have a zeal of God, they are the temple of God. அதுதான் தேவனுடைய சபை. That is the church of God. அதுதான் சரீரமாகிய சபை. That is a physical உன்னை church. தேவன் மனவாட்டியாக அலங்கரிக்கும்படி தெய்வம் ஒரு முன்குறிப்பை வைத்து உன்னை உருவாக்க விரும்புகிறார். We have a foreknowledge to make you a bride of நான் Christ. உங்களை சற்று தெய்வத்தோடு கூட நெருங்கி நிற்கும்படி நான் விரும்புகிறேன். I delight to draw near to God. என்னுடைய ஆண்டவர் எனக்கு பட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளின் வெளிப்பாட்டை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். Let me share the revelation what the Lord given to me. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? உங்களுடைய வீட்டை குறித்துதானே வைராக்கியம் என்னை பட்சித்தது கர்த்தாவே என்று தாவீது அரசன் சொல்லுகிறான். King David, I am consumed by the zeal about your church. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஆவிக்குரிய ஒரு திருச்சபையாகி சபையானது மனவாட்டியா நிறுத்துவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய தீர்மானம். There is a great pre-planned in the knowledge of God to make you as a bride. உம்மை நிந்தித்த நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்கிறார். The reproaches of God fell on me. உம்முடைய அவமானம் என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். பக்கத்தில் கை கொடுசுங்களே. இனி நான் தேவனுடைய வீட்டை குறித்து வைராக்கியம் பாராட்டுவேன். நான் தேவனுடைய வீட்டை குறித்து வைராக்கியம் பாராட்டுவேன். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வீட்டை மறந்துட்டாங்க. Many forget about the temple. நிறைய பேர் சொல்லுவாங்க என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. My house is the prayer house for all. இத சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. Many people are saying that. ஆனா ஆண்டவருடைய வீடு அப்படி இல்ல. House of the Lord is not அவர் like வீட்டை குறித்துதான வைராக்கியம் நமக்கு இருக்க We வேண்டும். need the zeal about the temple of the அது living God. அவனை பட்சித்ததாம். He was consumed. உம்மை நிந்தித்த நிந்தை என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். Reproaches fell upon me. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 69:9 Psalm சொல்லுகிறது. 69 verses 9. உம்முடைய வீட்டை குறித்துதானே பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து I விட்டது. am consumed about the zeal of your temple. என்னை கவனிக்க வேண்டும். Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came out இந்த மண் உலகில் மனிதனை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிறந்தார். came down to bless the people. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இயேசு ஏன் வந்தார் என்று யாருக்கு தெரியுமா? Do you know about the visitation of அவர் Jesus மண் Christ? உலகில் மனுஷனை காணும்படிக்கு அவர் பூ உலகில் பிறந்தார். He was born on this world to see the people. அதற்குத்தான் அவர் மூலமாய் ரட்சிப்பு வந்தது. That's why through him salvation அவர் ஒரு happened. மலரை போல் அழகாய் பிறந்தார். He born like a flower. 16000 பேர்களில் சிறந்தவராய் பிறந்தார். 16,000. ஆனால் இந்த வேத பகுதிகளை கவனிங்கள். Look at the portion from the Bible. ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் தன் மனதில் ஏவிப்பட்டபடினால் அவர் சபைக்கு போகலாம் என்று புறப்பட்டார். According to his thought, he went to the temple of God. எங்கே புறப்பட்டாராம்?
நாம் சபைக்கு போவோம் என்று சொல்லி பஸ்கா பண்டிகை அன்று எருசலேமின் தேவாலயத்திற்கு போனார். The day of Passover, he went to the temple of the அவர் living God. எதற்கு போனார்? What for? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் இடத்திற்கு போய் அவரை மகிமைப்படுத்தலாம் என்று The புறப்பட்டார். place which the people glorify Father. அவர் தேவாலயத்துக்கு போன உடனே When he went to the temple, வாசற்படியிலே அவருக்கு கோபம் வந்து விட்டது. on the gate he became anger. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசற்படியிலே கோபம் வந்து விட்டது. He was so angry. அவர் கோபத்தில் அதிகமாய் எழும்பிட்டார். He rose up in his அதைத்தான் anger. சங்கீதம் 2:12 சொல்லுகிறது. மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார். He said, kiss the feet of the Son of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கோபம் உண்டான உடனே When he became angry, அங்கே நடந்த அந்த தேவனுடைய வீட்டில் நடந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்தார். he saw all the iniquities what is happening in the temple of ஒரு the living பக்கம் God. பார்த்தா அவன் காய்கறி வெட்டி நிற்கிறான், அதை வெட்டி நிற்கிறான், இதை வெட்டி நிற்கிறான், ஒருத்தன் மாட்டை வித்து நிற்கிறான். வாங்க 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 வாங்க, 2 பசுமாடு 200 ரூபாய், 3 பசுமாடு 300 ரூபாய், வாங்க வாங்க வாங்க, 5 ஆடு 500 ரூபாய், அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. One side is selling livestock and collecting அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை they are doing their own work. ஆண்டவர் பார்த்தாரு. The Lord looked down. அங்கே கடந்த நூலை எடுத்து, அங்கே கடந்த கயிறை எடுத்து அவரே ஒரு சாட்டையை He பின்னினாராம். took the rope and made a whip. கையை தட்டுவர் அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel 2ஆம் அதிகாரம். John chapter 2. யோவான் 2:13 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். 13 onwards. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, காசுக்காரர்களுக்காக காசு பணம் சம்பாதிக்கிறவர்கள் வருமானத்துக்காய் உட்கார்ந்திருக்கிறவர்களை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah. நல்லா பாருங்க. Listen. கயிற்றினாலே ஒரு சவுக்கு கோலை உண்டாக்குனார். He made a whip of a small cords. அவரே உண்டாக்கி இருக்கிறார். He made it. ஏன்னா ஒருவேளை நான் விலை கொடுத்து வாங்கினா பிஞ்சிடுமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரே அந்த சவுக்கை உருவாக்குறார். Would have he buy from them that is not according to the law. அவரே சவுக்கை உண்டாக்கி He made a scourge. அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களையும் இவைகளை இவ்விடத்திலிருந்து இவ்விடத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போங்கள். பிதாவின் வீட்டை ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்றார். ஓ சபையே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். Lord is speaking to you. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், You should be like that. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வரைமுறையின் உடன்படிக்கை ஸ்தாபித்தார். To live like that, there is a covenant and discipline in the spiritual. தேவனுடைய பக்தி வைராக்கியம் அது. The zeal of God. என்னை பட்சித்தது என்று சொன்னான். It hath eaten. உனக்கு அந்த வைராக்கியம் எங்கே போனது? Where is your zeal of God? ஒரு நாள் கூட ஜெபிக்க விடாதபடி இந்த வைராக்கியம் எங்கே போனது? Where is your previous prayer life? தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். He is a God to draw near those who seek truly. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. அதனால தான் தாவீது அரசன் சொன்னான். என்ன சொன்னான்? சங்கீதம் 119 139 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சத்துருக்கள் உம்முடைய வேதத்தை மறந்தபடினாலே ஆண்டவரே உம்முடைய என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றான். Because my adversaries forget your scripture, my zeal eaten up me. என் சத்துருக்கள் உம்முடைய வேதத்தை மறந்தபடினால். Because my enemies forget your scriptures. ஆண்டவரே என் பக்தி வைராக்கியம் என்னுடைய பக்தி ஆண்டவர் இந்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றார். The zeal of thine house hath eaten me up. யோசித்து பாருங்கள். Just think. எத்தனை பெரிய வைராக்கியம். What a zeal of God. அந்த வைராக்கியம் இருந்ததனால தான் because that zeal இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தும் கூட even though he was a king of God ராஜ வஸ்திரத்தை திரத்திவிட்டு he threw out his சணல் வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு wearing sackcloth உடன்படிக்கைக்கு முன்பாக ஆடிக்கொண்டு வந்தான். before the covenant. என் ஆண்டவனுக்கு முன்பவன் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. உனக்கு சபைக்கு வர பக்தி இல்லை, no zeal of சம்பாதிக்க ஓடுற, to earn money or உனக்கு தேவனை தேடுகிற பக்தி இல்லை,
பொய் சொல்ல வைராக்கியம் பாராட்டுற. don't have a zeal. இயேசு சொன்னார், Jesus said, இன்றைக்கு உம்முடைய ஜனத்துக்கு என் பக்தி வைராக்கியத்தை சொல். say about my zeal to your people. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களானால் கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் இருங்கள். If you be a Christian, be in Christ. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் இந்து கல்யாணம் லவ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி கிறிஸ்தவன் ஆக்கிடுவேன். Oh, I fall in love, I will make him a Christian. நான் என் லைஃப்ல அப்படி முழுசா ஆக்கணும் எவனையும் பார்க்கல. You cannot do that. கிறிஸ்துவனுடைய பக்தி வைராக்கியம் உனக்குள் இருக்குமானால் அவர் உன்னிலே வாசமாய் இருப்பார். If you have the zeal which is in the life of Christ, you will be honorable. தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, Oh my Lord, தேவன் என்னை உயர்த்தவில்லை, not lift up தேவன் me, என்னை கனப்படுத்தவில்லை, not honor எப்படி me. செய்வார்? How can he do? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். You are halting between too many எனக்கு opinions. பாவம் வேணும், பணமும் வேணும், I need money and sin. எனக்கு சொத்து வேணும், சுதந்திரம் வேணும், Wealth and materials. எனக்கு அது வேணும், இது வேணும். I want this and that. இல்ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. If the Lord is God, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If God Baal, தேவனுடைய மனிதனாகி தீர்க்கதரிசி சொன்னான், the prophet Jeremiah, எங்கடா நெருப்பு வந்துச்சு வரல, fire is not yet உன் there. கடவுள் தூங்க போயிருப்பான்டான்னு சொல்லிட்டான். Your God உன் is கடவுள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்டான்னு சொல்லிருப்பான். taking rest. அவன் ஆபீஸ் வேலை எங்கயாவது போயிருப்பான்டான்னா For the business கையை தட்டி event தேவனுக்கு ஒரு somewhere அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனை நோக்கி கூப்பிட்டான். Pray unto God. அதுதான் அவனுடைய பக்தி வைராக்கியம். With the zeal of God. கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவருக்கு. Oh, make noise unto God. வேதம் பொய் உரையாதது, Never says lies. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, Quicken the spirit. அது பேதையை ஞானியாக்குறது, Make the simple அது become பொய்யல்ல, wise. அது It's not சத்தியமாய் இருக்கிறது. It is true. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. இந்த வைராக்கியம் உன்னை பட்சிக்க வேண்டும். You need the zeal. ஆண்டவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது? What is the zeal of God? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Prophet Isaiah said. 26:11 வாசிக்க கேட்போம், நான் முடிக்க போகிறேன். 26:11. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Isaiah 26:11. 26:11. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை அது காணாதிருக்கிறார்கள், அவர்கள் காணாமல் இருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட கைகளை வைராக்கியத்தை தட்டி அப்பாவுக்கு ஆர்ப்பரிப்பீர்களாக. Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. ஆனால் உம்முடைய ஜனத்திற்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு ஆ. வெட்கப்படுவார்கள், ஆ, அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கையை தட்டி வரலையா சொல்லுங்களேன். Amen. சத்துருக்களை அக்கினி பட்சிக்குமாயா. Fire will consume. இன்றைக்கு your தீர்க்க enemies. தரிசனமா சொல்றேன். Let me say the நேற்று prophecy. வரை இனி எப்படி இருந்த எனக்கு தெரியாது. I don't know about your previous- இன்றைக்கு நீ வைராக்கிய புருஷனாயும் புருஷியாக மாறிவிட்டால் உன் சத்துருக்களை கர்த்தர் பட்சிப்பார். If you be in this zeal, may the Lord will destroy your enemies. உன் வைராக்கிய தடை பண்ணுகிற அந்த வைராக்கியத்தை தடுக்க நிறுத்துகிற சத்துருக்களை அவரை பட்சிப்பார். He will consume all the enemies who resist against your zeal. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சற்று யோசித்து பாருங்கள். Yes, sir. நாம் வேதத்தை கவனிப்பதே கிடையாது. We fail to read the Bible. நாம் வேதத்தை வாசிப்பதும் We கிடையாது. fail to read the Bible. நாம் யாரா ஒன்ன சொன்னா தலையாட்டி கொள்ளுகிறோம். We hearing the words. தயவு of செய்து அதை somebody. செய்யாதிருங்கள். Don't do that. ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது ஒரு வசனத்தையாவது மெல்லுங்கள். At least try to read Bible every day. அது உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். It will bring forth என் blessings. அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. வைராக்கியம் என்றால் என்ன? What is the meaning of zeal? தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி சொன்னான். Prophet and man of God says. தேவன் என்ன சொன்னார்? What does he said? தீர்க்கதரிசனத்தில் சொன்னார். In the prophecy. ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்து விட்டான். Ahab killed Naboth on the garden. யெகூவின் காலத்தில் தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடு. And the revelation what the Lord gave to Jehu. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? What is the Bible அந்த saying? வைராக்கியத்தை நீ பார்க்கும்போது உன் வைராக்கியம் எங்கே என்று உனக்கு கேள்வி When கேட்கும். you look at the zeal, you will question in yourself. 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2 Kings 10. 10வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? Verses 10. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Kings chapter 10 verses 10. ஆதலால் ஆ, கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை, ஒன்றும் தரையில் கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஒரு வார்த்தையும் விழவில்லை என்பதை ஆ. அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். கரங்களை தட்டி அப்பா குரலையா Praise சொல்லும். the Lord. தேவன் சொன்னார், Lord said, எலியா, Elijah, எந்த நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கினதோ which dogs that licked the blood அவன் of Naboth, பொண்டாட்டி, his அவன் wife, புள்ள, children, அவன் குடும்பம், family, அத்தனை பேர் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை தங்கின அதே இடத்துல நாய்கள் மூத்திரம் பெயர அதே இடத்துல
இடத்துல நீர் விடுகிற அதே இடத்துல அவன் நாய்களை நக்கும். In the same place the dogs will lick the blood of the family of Ahab. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அது. Foretold of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரமித்து போனான் யெகூ. அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், அங்கே இருந்த ஆசாரியர்கள், அங்கே இருந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போது அவன் வைராக்கியத்தை காண்பித்தான். 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் என் மகளை 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் 17ஐ வாசி மகளே. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது, உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றார். அப்படியே இருக்கிறது என்று யோனதாப் சொன்னான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த பொழுது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி, அவனை தம்மிடத்தில் ரதத்தின் மேல் ஏற்றி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கைகளை தட்டி let us all clap. ஹalleluya. அந்த வசனத்தை தூக்கி நெத்தில படியவை. எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாரு. See my zeal for the Lord. வாசி மகளே, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். வாசி. அவன் சமாரியாவுக்கு வந்த பொழுது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் வேலைக்காரன், அவருக்கும் வேலைக்காரன். I am servant for you and God. ஆனால் ஒன்றே ஒன்று, but one thing, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக கொண்டு நிறுத்தணும். அதுதான் என் வாஞ்சை. That is my desire. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தேவனுடைய மனிதனாகிய ஏலியா தேவன் யோவேலை கொண்டு சொன்னார். Through Joel the Lord said. என்ன சொன்னார்? What does he say? நீ போய் அழுது கொண்டு பலிபீடத்தில் நில் என்று சொன்னார். Cry unto the altar. வாசிக்க கேட்போமா? Shall we hear? யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் chapter 2 of Joel. என் மகளை 17 18 19ஐ வாசி. 17 onwards. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுதார்களா? Listen to me. They weep between the posts. ஆசாரியர்கள் அழுதார்கள். Priest cried. கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனத்தை தப்பு வைத்து புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உம்முடைய சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். அவங்க ஜெபம் பண்றாங்க அழுதுகிட்டு, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஒப்புக்கொடாத ஆண்டவரே. ஆசாரியர் அழுவற ஆண்டவரே, spare thy people, O Lord, give not them into the heritage. அழுவறான். He cried. கதறான். They cried. வாசிக்கலாம். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இவங்க அழுதுட்டு கேக்குறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் ஆத்துமா, ஆண்டவரே என் ஜனம், ஆண்டவரே. அவன் கண்ணீர் வடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, நான் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உங்களை இன்று அவர் கடாட்சிப்பார். நீ தேவனுக்கு வைராக்கியமாய் இருப்பாயானால் உன்னை அவர் கடாட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நாட்களை எண்ணி பார்ப்பாய், ஐயோ தேவனே என்னை ஆசீர்வதிப்பீரா என்று எண்ணிப்பார். Remember and cry unto God for blessings. ஒண்ணில்ல, உன் லைஃபை கொஞ்சம் அப்படி திருப்பி பாருங்களேன். கொஞ்சோண்டு திருப்பி உங்க லைஃபை அப்படி திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். Please turn your நீ கடந்து வந்த பாதை அவருக்கு தெரியும். You know your previous path. நீ நடந்து வந்த பாதை உனக்கு தெரியும். Which you come across. அதைத்தான் பக்தன் பாடினான். Saying something like that. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி,
ராசா உமக்கு நன்றி. உன்னை விட மாட்டேம்மா. I never give up you. நான் உன்னை விடவே மாட்டேன். Never ever give up நான் you. உன் கையை பிடிச்சிட்டேன். I will keep on. உன்னை விடவே மாட்டேன். Never give up you, Lord. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. Let's all glad. உன் வாழ்க்கையில் அவருக்கு தெரியும். The Lord knows your life. ஆண்டவர் சொன்னார். He said. அதைத்தான் தீர்க்கதரிசியாகிய சகரியா சொன்னார். Zechariah the prophet said. தேவன் சகரியாவிடத்தில் வந்து தேவதூதன் சொல்லுகிறார். The angel said to him. அப்பொழுது சகரியா தேவதூதனை பார்த்து கேட்டார். Zechariah said to. தேவதூதன் சொன்னார். Angel said. சகரியாவே, Zechariah, நான் கர்த்தருடைய தூதன். I'm an angel. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறது என்னவென்றால், What the Lord of hosts says to you. எருசலேமுக்காகவும் For Jerusalem. சீயோனுக்காகவும் For Zion. நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். I have great zeal. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Zion. ஹalleluya. Amen. மகா வைராக்கியம். I have great zeal. மகா வைராக்கியம். Great zeal. வேதம் சொல்லுகிறது. Bible says. சகரியா 1:14 Zechariah 1:14. வாசிக்க கேட்பன முடிக்க போகிறேன். Let us all read. அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னோடு கூட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை முடிந்த முத்தம் கொடுத்து அப்படியே வசனத்தை உள்ள சாப்பிட்டுருங்க. And inherit the promise of God. பாருங்க சொல்றாரு, மகா வைராக்கியம். It is a great zeal. என் குமாரனே, எப்படிப்பட்ட வைராக்கியம்? What type of zeal it is? சாதாரண It வைராக்கியம் is அல்ல, not simple, sir. மகா வைராக்கியம். Great zeal. அந்த வைராக்கியத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? In that zeal, கோபத்தையும் சேர்த்துக்கிட்டார். added some angry. வேதம் சொல்லுகிறது, Bible says. கர்த்தருடைய சேனையின் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, The word of the Lord of hosts came சீயோனுக்காக for Zion. நான் கடும் கோபம் கொண்டு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Have great zeal. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இங்க பாருங்க, Look at that. மகா வைராக்கியம். Terrible zeal. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம்மா. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, உண்டாகி, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். கடும் வைராக்கியம் கொண்டேன். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் மகா உக்கிரமான வைராக்கியமும் கொண்டேன் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா Praise the சொல்லுங்களேன். Lord. உங்களுக்காக அவர் கடும் வைராக்கியம் வைத்திருக்கிறார். I was zealous அந்த for Zion. வைராக்கியத்துல கோபத்தையும் சேர்த்துக்கிட்டாராம். ஏப்பா, With great fury. அந்த வைராக்கியத்துல கோபம் கடக்கும்போது எப்படி இருந்திருப்பாரு? Fury plus zealous. அதைத்தான் எசேக்கியேல் 39:25-26 சொன்னான். Ezekiel 35 verses 26 and 27. வாசித்து முடிப்போமா? Shall we read it? எசேக்கியேலின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல், பக்க கை குசை, இனி அவனே என்ன பயமுறுத்த மாட்டான்டா, பயமுறுத்துவார் இல்லாமல், நீங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருந்து எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முழு ஆசீர்வாதத்தை மிச்சம் இல்லாம எடுத்துட்டு போய் இன்னைக்கு. Today we will carry all the blessings. அப்படி வேணான்னு அவளத்தை நான் எடுத்துட்டு போயிடுறேன். Otherwise I will take. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி என் வாழ்க்கையில தோக்க மாட்டேன். I will not be failed. நான் ஜெயம் எடுப்பேன். I will overpower. ஜெயம் எடுப்பேன். I will overpower. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான மகனே மகளே, அப்படியே வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போமா. Take the promise and stand. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59:17 வாசிக்கலாம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் நீதியை புல்லட் ப்ரூஃப் மாதிரி போட்டுருக்காரு. He put on righteousness as a breastplate. எவ்வளவு அம்பு சாத்தா எஞ்சாலும் அது நுழைக்காதுங்க. I mean Satan's work will not work. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மார்க்கவசமாக அணிந்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிற சீராவை தமது சிரசில் தரித்து, ஏமோ உன் சிரசில் ஒரு கிரீடம் இருக்குமா? Helmet of salvation upon your head. அவர் ரட்சிப்பை கிரீடம் நமக்கு வச்சிருக்கிறாராம். And helmet of salvation upon வாசிக்கலாம். our head. ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை, நீதியை சரிக்கட்டுற Dress இங்க பாருங்களேன், பாருங்க அவர் வஸ்திரத்தை எப்படி தரித்து இருக்கிறாராம். நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை
இதை சால்வையாக கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரெண்டு கையை ஊத்தி நான் ரெடியா இருக்க ஆண்டவரே. Yes, I am ready, Lord. என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. Bless me, இங்க பாருங்க கையை. Jesus. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். பைபிள் எடுக்காதே. 42ஆம் அதிகாரம். என் மகளை 13வது வசனத்தை வாசி. Verses 13. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு. இங்க பாரு இன்னையில இருந்து உங்க கூட எப்படி வருவார் அவரு? பராக்கிரமசாலி எப்படி வருவார்? கை தட்டி ஆர்ப்பரி அவரை. கர்த்தர் பராக்கிரமசாலி போல வருவார். புறப்பட்டு கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு. கையை தட்டி ஆர்ப்பரி. இப்ப கையை கொடுத்து மூஞ்சில பார்த்து தீர்க்கத்தை சொல்லுது. பயப்படாதே சகோதரி. பயப்படாதே சகோதரி. தேவன் நமக்காக யுத்த வீரனாக வைராக்கியம் கொண்டு நம்ம சத்துருவே போட்டு தள்ள போறார். Praise the Lord. Amen. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ரெண்டு கையை வைத்துக்கோ. Let us all. அந்த வசனத்தை அப்படி நீங்க மக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு. முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். கையை தட்டி ஆர்ப்பரிங்களே. சத்துருக்களை மேற்கொண்டுட்டாரா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனே, நான் உம்முடைய வைராக்கியத்தில் வைராக்கியம் கொண்டு உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நான் வந்து நிற்பேன். எப்பொழுது நிற்பேன்? இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறீரே, அதை எனக்கு கொடும். இனி நான் தாமதிப்பதில்லை. உம்முடைய வீட்டை குறித்து நான் தாமதிப்பில்லை. உம்முடைய வீட்டுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன். இவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இவர் மதர் பிரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் கொண்டு ஆண்டவரே வைராக்கியத்தையும் வாஞ்சியும் நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களுக்காக கொண்ட வைராக்கியத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வீட்டில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே வைராக்கியமா இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, இதற்கு முன்பாக ஆண்டவரே அப்பா இதோ கடமைக்காக நாங்கள் இருந்தோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வைராக்கியத்தை தட்டி எழுப்புனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீ சீயோனுக்காக ஆண்டவரே அப்பா வைராக்கியம் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா பிதாவே, நீ உக்கிரத்தோடு ஆண்டவரே மகா வைராக்கியம் உள்ளவராக ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, உம்முடைய ஆண்டவரே ஆலயத்தில் ஆண்டவரே புறா விக்கிறங்களையும் ஆண்டவரே காசுகளையும் ஆண்டவரே கவிழ்த்து போட்டு ஆண்டவரே நீர் உம்முடைய வீட்டின் பக்தி வைராக்கியத்துக்காக நீர் வெளிப்பட்ட ஆண்டவரே நாமத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவரே அப்பா நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஏபி சபை ஜனங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே கட்டளையாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சரசிலே ஆண்டவரே அப்பா நீ கிரீடத்தை அணிந்து கொண்டு ஆண்டவரே நீதியின் ஆண்டவரே சால்வையின் நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவரே நீர் உடுத்திக் கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வைராக்கியத்தின் வஸ்திரத்தை என் தேவனாக்கத்தின் ஆண்டவரே போர்வையாக போர்த்துக் கொண்டு ஆண்டவரே அந்த வைராக்கியத்தின் ஆண்டவரே போர்வை ஆண்டவரே உம்முடைய ஏபி சபை ஜனத்தின் மேல் ஆண்டவரே போர்த்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே இன்று அந்த வைராக்கியத்தை ஆண்டவரே பெற்ற ஜனமாக ஆண்டவரே தலைமுறையாக ஆண்டவரே உமக்காக கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வைராக்கியத்தோடு ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உட்கொள்ளும்படியாக ஆண்டவரே வைராக்கியத்தோடு உம்மை தேடும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலக காரியங்களாம் விட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே வைராக்கியத்தோடு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பக்தி வைராக்கியத்தில் ஆண்டவரே உமக்கு எப்பொழுதும் உண்மை உத்தமாய் நிற்க உதவி செய்வீராகப்பா. நீரே எங்களை வழிநடத்தும் கொடுத்த அத்தனை வாக்கும் எங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, சத்துருக்களின் தேவன் அக்கத்தனை உரியெடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Let us all exalt. எல்லோரும் என்னை கவனியுங்கள். Pay your attention here. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். Take a decision today. ஆண்டவரே, Lord, வருகிற திருவிருந்தன்று coming Holy Communion, நான் 5:30 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் அமர்ந்திருப்பேன். come early. உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம், zeal about your house. இயேசுவின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இன்று முதல் நீங்கள் ஜெயிப்பீர்கள். You will prevail.
இயேசு உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், Make your head not a tail. கீழாகாமல் மேலாவீர்கள். You will be tall. இது தேவனுடைய வைராக்கியம். The zeal of God. இதை அதை நிறைவேற்றுவாராக. He will fulfill. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Loving Heavenly Father, உமது அடியான் ஜெபிக்கிறேன், servant pray. என் மக்களை Bless ஆசீர்வதி. my people. நான் மனதார நம்புகிறேன், I believe that. உம்முடைய வைராக்கியம் வீணாகாது. Your zeal will not be vain. இன்றைக்கு இத்தனை வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். You teach these zeal நாங்கள் to us. பாக்கியம் உள்ளவர்கள், We are blessed. நாங்கள் பாக்கியவதிகள். We are blessed. இயேசுவின் மூலம் In Jesus' பிதாவே. name we pray.